வணக்கம். என்னோட பேர் கார்த்திகா. கீழுக்ஸ் ப்ரெஷர் குக்கரில் எப்படி குதிரைவாலி வெஜ் பிரியாணி செய்வது அப்படின்னு பார்க்கலாம். குதிரைவாலி ரைஸ் 1/2 கிலோ. அது தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், குடமிளகாய், தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நெய் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஆயில் 2 ஸ்பூன், சால்ட்டு நமக்கு தேவையான அளவு. இதை வச்சு பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இந்த குக்கர் வந்து கிளிப் ஆன் மாடல். இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் நார்மல் குக்கர் யூஸ் பண்ணும்போது ஒரு 8 ஸ்பூன் ஆயில் ஊற்றுவேங்க. இப்போ வந்து அதே மாதிரி கீ வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுவேங்க. இப்போ வந்து இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் கீ ஊற்றுறேன் பாருங்க. தாளிப்பதற்கு ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி லீவ், 4 கிராம்பு, சோம்பு கொஞ்சம், பெரிய வெங்காயம், இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி தேவை. தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது நார்மல்ல 4 ஸ்பூன் போடுவோம், இதுல 2 ஸ்பூன் போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, குடமிளகாய், தேவையான சால்ட்டு போடுங்க, 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி தேவையான அளவு. இந்த டம்ளர்ல 4 டம்ளர் குதிரைவாலி ரைஸ் எடுத்திருக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான 10 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்தது. அதுக்கப்புறம் குதிரைவாலி ரைஸை போடுறேன். இந்த லிட் எடுத்து லாக் பண்றேன். முதல்ல இந்த ரெட் கலர் நாப்பு உள்ள இருக்குங்க. இது ஸ்டீம் வந்தோடனே மேலே வந்துருச்சு. இதுல வந்து ஸ்டீம் வருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் வந்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் நாப்பு உள்ள போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. நல்லா பல பலன்னு இருக்குது. அடி பிடிக்காம இருக்குது.
ஒரு டைம் 45 மினிட்ஸ் ஆகுங்க. இந்த குக்கர்ல செய்யும்போது ஒரு 12 மினிட்ஸ்லயே ஆயிருங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான குதிரைவாலி ரைஸ்.